அடியில் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நாளைக்கு ஆடிப்பூரம், ஆண்டாள் தாயாருடைய திரு அவதார தினம். ஆண்டாளை பத்தி ஒரு சிறு விளக்கம் பார்த்துட்டு அவளுடைய திருப்பாவினுடைய விசேஷங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ பூமி பிராட்டியார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விஷ்ணு சித்தருக்கு, அதாவது பெரிய ஆழ்வாருடைய நந்தவனத்துல திருத்துழாய் இடத்துல கலியுகம் 96 நல வருஷம் ஆடி மாதம் சுக்லபட்சம் சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்துல அயோனிஜையாக, அதாவது கர்ப்ப சம்பந்தம் இல்லாது அவதரித்த பெரியாழ்வாருடைய செல்ல பெண்ணா வளர்ந்தார். அவர்தான் அவளுக்கு குருவும் கூட, சிஷ்யும் அவதான் இருந்தார். எல்லா பாசுரங்கள்லயும் குரு பக்தியை காட்டியே முடிச்சார். ஸ்ரீ மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாளும் குரு பக்திக்குனே தன்னை அர்ப்பணிச்சின்றவா. வேதத்தினுடைய முழு சாரம், பகவத்தினுடைய முழு சாரம் இதெல்லாம் கொண்டதுதான் திருப்பாவினுடைய 30 பாசுரங்கள். அதோட தன்னை நம்மளெல்லாம் அறியாம அப்படிங்கிற அந்த இருள்லேருந்து நல்ல ஞானம் அப்படிங்கிற விளக்கை ஏற்றி வச்சு பெருமாளை நம்ம பார்க்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போகக்கூடியது அந்த திருப்பாவை பாசுரங்கள். அதோடு இல்லாத பெரியாழ்வார் வடபத்திர சாயிக்கோசரம் தினமும் மாலை தொடுத்து வைப்பார். அவர் அந்த பக்கம் போன உடனே அந்த மாலையை தான் சூடிண்டு அழகு பார்த்து திருப்பி அந்த கூடையிலேயே வச்சிருவோம். கண்ணாடியில் அழகு பார்த்துட்டு கூடையிலே வச்சிருவோம். இதை ஒரு நாள் எதேச்சியா பெரியாழ்வார் பார்த்துட்டார். ஒரு சரித்திரம் பெரியாழ்வார் பார்த்ததுன்னு உண்டு. ஒரு சரித்திரம் அவர் மாலையை கொண்டு போய் சமர்ப்பிக்க போர்ச்சையும் அதுல அவளுடைய கேசம் ஒண்ணு இருந்ததா, அதனால சந்தேகப்பட்டார்னு உண்டு. அந்த மாதிரி பண்ணப்போ அந்த மாலையை திருப்பி கொண்டு வந்துடுறார் பெருமாளுக்கு சாத்தாத. அன்னைக்கு ராத்திரி பகவான் கனவுல ஆண்டாள் தான் சாத்தின்ட்டு எனக்கு கொடுக்குறா, அவ சூட்டிண்டு கடைஞ்ச அந்த மாலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல மகிழ்ந்து மறுநாள்லேருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்தி அவளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார் அப்படிங்கிற பேர் வரும்படியா பண்ண. திருப்பாவை 30 பாசுரம், நாச்சியார் திருமொழி 143 பாசுரம். அதுல வாழ்ந்து காட்டி தாயார் நம்மள எப்படி எல்லாம் நடந்துட்டோம்னாக்க, நம்ம மனச எப்படி மாத்தினோம்னா கண்ணனை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு நன்னா இது பண்ணார். அதே மாதிரி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை நம்ம உய்விக்கிறதுக்கு எவ்வளவோ வழியெல்லாம் காட்டி தந்திருக்கா. ஒரு 10 வழியை நம்ம கடைபிடிச்சோம்னா கூட நம்மளுக்கு போரும். நமக்கு பாமாலைகள் பாடி கொடுத்தும் அரங்கனின் திருவடிகளில் ஐக்கியமானாள். பூமாலை அவனுக்கு சூட்டி கொடுத்தா, நம்மளுக்கு பாமாலையை சூட்டி கொடுத்தா. ஸ்ரீரங்கத்துடைய அவனுடைய திருவடிகளை, பெருமாள் திருவடிகளை சேவிக்க செய்யும் திருப்பான ஆழ்வாரையும் ஆண்டாளையும் நம்ம மனசுல நினைச்சுட்டு அவன் திருவடியை சேவிச்சோம்னாக்க நம்மளுக்கும் பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமா உண்டு அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்றார். சிவராக அவதாரத்துல பூமி பிராட்டியை மீட்டு எடுத்தார் பெருமாள். அப்போ தன்னுடைய மடியில அமர்த்தினப்போ தாயார் ஒரே நடுக்கமுட்டார். வராக கேட்கிறார், ஏமா நான் தான் காப்பாத்திட்டேனேன்னு. எனக்கே இந்த கதினா இந்த உலகத்துல அறியாத இந்த குழந்தைகள் பக்தர்கள் இருக்காளே, அவளெல்லாம் எப்படி யார் காப்பாத்துறது அப்படின்னு சொன்னப்போ அவர் வராகர் உபதேசித்த உபதேசங்களை, என்னென்ன பண்ணணுங்கிறத உபதேசங்களை ஆண்டாளா அவதரித்து நம்மளுக்கு உபதேசித்தார். இந்த 30 பாசுரங்களை கற்று ஓத வல்லார்களை தெரியாத வாழ அந்த திருப்பாவை 30 பாசுரம் கூட தெரியலன்னா அவளை இந்த பூமி சுமப்பதும் வீண் அப்படிங்கிறத உபதேசத்தின மாதிரில பார்க்கலாம். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் முப்புரி ஊட்டிய ஸ்தலம் அப்படின்னு பெயர் பெற்றது. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்த்தீங்கன்னாக்க பகவான், தாயார் கோதை, கருடன்
3 பேரும் இருப்பா. விஷ்ணு சித்தர் தான் கருடாழ்வார் பெரியாழ்வார் கருடனுடைய அம்சமா இந்த உலகத்துல அவதரிச்சவர். முப்புரி ஊட்டிய தலம்னாக்க ஆ உ மா பிரணவத்தின் விரிவாக்கமாக அகாரம் பகவான் வடபத்திர சாயி, உகாரம் புருஷாகாரம் செய்யும் தாயார், மகாரம் பெரியாழ்வார், பிரமேயம் அடையப்பட வேண்டியது. எப்பவும் குருவை அடைஞ்சமானாதான் தாயார் புருஷாகாரம் பண்ணி நம்மள பகவான் கிட்ட சேர்ப்போம். வடபத்திர சாயி ஆண்டாள் பிரமாதா அடைவிப்பவர்கள். பெரியாழ்வார் திருப்பாவை பிரமாணம் நம்மளுக்கு, திருப்பல்லாண்டு நாச்சியார் பொழி. இதனால இது எல்லாத்தையும் நம்ம கருத்தோட போதணும் அப்படிங்கிறது ஒரு இதை உண்டு. அதே மாதிரி திருப்பாவையில திவ்ய தேசங்கள், மார்கழி திங்கள் முதல் பாசுரம், நாராயணனே நமக்கு பறை தருவான், அது பரமபதம். வையத்து வாழ்வீர்கள், பால்கடல்ல வைய துயின்ற ஸ்ரீராப்தி நாதன் பால்கடல். 3வது ஓங்கி உலகம் அளந்த உத்தமன் திருக்கோவிலு. ஆழிமடை பாளியம் தோளுடை பத்மநாபன் திரு அனந்தபுரம். மாயனை வளமதுரை மைந்தன் மதுரா. புள்ளும் வெள்ளத்து அருவியில் அமர்ந்த வித்து திருவண் வண்டு. கீச்சு கீச்சு கேசவனை பாடவும் திரு ஆய்ப்பாடி. கீழ்வானம் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் காஞ்சி வரதராஜ பெருமாள். தூமணி மாடம் குன்றின் மேல் விளக்கு திரு கடிகை. நோற்று சுவர்க்கம் நாற்றம் துழாய் நாராயணன் திருக்காட்கரை. கன்று கரவே முகில்வண்ணன் பேர்பாட காளமேக பெருமாள் திருமோகு. கனைத்து தென்னிலங்கை செற்ற மனத்துக்கு இனியாம் தில்லை திருச்சித்திரக்கூடம். புள்ளின் வாய் கீண்டாம் பள்ளி கிடைத்தியோ திருக்குடந்தை. உங்கள் நாவு உடை ஆகி தமிழும் சம்ஸ்கிருதமும் திகழ்ந்த நாவர் தேரெழுந்து. எல்லே மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் திரு அல்லிக்கேணி. நாயகன் ஆகி மாயன் மணிவண்ணன் திருக்குறுங்குடியில். அம்பரமே அம்பரம் உண்டு அறுத்து ஓங்கி உலகம் வளர்ந்த உம்பர் கோமா சீர்காழி. உந்து தந்து ஆர் விரலி மைத்துனர் திருநறையூர். குத்துவிளக்கு மலர் மார்பா திரு விட எந்தை. 30 செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் திருப்பாடகம். ஏற்ற கலங்கள் ஊற்றமுடைய நீர் பெரிய ஆன நீர் திரு கண்ணமங்கை. அம்கண் அரசர் அபிமான பங்கம் ஆகி வந்து தலை பெய்து திருமாலரும் சோலை. மாரிமலை பூவை பூவண்ணா திரு அரங்கம். அன்று இந்த உலகம் குன்று குடை ஆகி கோவர்த்தனம். ஒருத்தி கஞ்சன் வயிற்றி நெருப்பு அன்ன நின்ற நெடுமால் திருக்கண்ணபுரம். மாலே ஆளின் இலையாய் பூரி ஜெகநாதர். கூடாரை சீர் கோவிந்தா திருவேங்கடம். கற்று குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா விருந்தாவனம். சிற்றம் பறை கொள்வான் கோவிந்தா துவாரகை. வங்கம் கடல் அணிப்புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர். இதே போல திருப்பாவையில 30 தீர்த்தங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அடியேன் ஆண்டாள எப்படியாவது மனசுல வச்சுக்கோங்கோ. நம்ம ஆச்சாரியன பெரியாழ்வார நினைச்சுக்கோங்கோ. ஆண்டாள் தாயார புருஷாகார பூதனையா நினைச்சுக்கோங்கோ. அதை பண்ணிட்டாக்க வடபத்திர சாய ஈஸியா நம்ம அடைஞ்சிடலாம். தினம் அந்த திருப்பாவைய ஒவ்வொரு பாசனமாக சேவிச்சா கூட கண்டிப்பா ரொம்ப எளிய தமிழ், அதனுடைய உள்ளுரை பொருள் வேண்டாம், நேரடியான அந்த அர்த்தங்களை மட்டுமாவது சேவிச்சு எல்லாரும் பயன் பெறணும்னு பிரார்த்திக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம், கண்ணன் கடலணைகளே சரணம். எல்லாருக்கும் அந்த மாதிரி திருப்பாவை நாச்சியார் திருமொழி பாடம் ஆகணும். யார்கிட்டையாவது ஒரு குரு கிட்ட அதனுடைய அர்த்த விசேஷங்களையும் கேட்டுக்கணும்.
ஏன்னா எல்லாரும் தாயாரே அதுதான் சொல்றா. யார் அர்த்தத்தோட வங்கம் கடவு கடந்த மாதவனை கேசவனை பாசுரத்துல சொல்றா. யார் அர்த்தத்தோட தப்பு தப்பா சொல்லாத கொஞ்சம் பொறுமையா அர்த்தத்தோட சேவிங்கோ அவளுடைய திருவடியை பற்றுவோம். இது ஆடிப்பூரம் ஆண்டாள் தாயாரின் ஸ்பெஷல் விவரங்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியனே குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.